எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் 20 எல்பிஎல டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஆஸ் அ ஃப்ரெஷராக பிளேஸ் ஆயிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் ரைட்டான டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுனால தான். தேர்ஃபோர் பேஸ்ட் ஆன் யோர் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களுமே கரெக்டான ரைட்டான டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் சீக்கிரமாகவே உங்களால் பிளேஸ் ஆக முடியும். இந்த வீடியோவில் யாருமே சொல்லாத ரியாலிட்டியை ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஃபோர் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மேபி நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு எந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிக்கிறது, எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க கிட்ட என்ன கோர்சஸ் வந்து இருக்குதோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட வந்து புஷ் பண்ணுவாங்களே தவிர உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு சில பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கோர்சஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அண்ட் உங்களுக்கு எது செட் ஆகும் அதை பேஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இதை எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணவே கூடாது. பிகாஸ் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுலையுமே ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்ல அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஜாவா ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு என்கொயரி பண்ணீங்கன்னா நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் மட்டும் படிங்க, ஜாவா ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் டிமாண்ட் இருக்கு, இந்த மாதிரி அவங்கள புஷ் பண்ணுவாங்க. வேற பைத்தான் ஃபுல் ஸ்டாக் மட்டும் டீச் பண்ற இன்ஸ்டியூட்ல போயிட்டு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் மட்டும் படிங்க, அதுக்கு தான் டிமாண்ட் இருக்கு, ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? அப்போ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல அவங்க கிட்ட என்ன கோர்சஸ் வந்து இருக்குதோ அவங்க என்ன டீச் பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து புஷ் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ண சொல்லுவாங்களே தவிர உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு எது செட் ஆகும் அண்ட் எதுக்கு டிமாண்ட் இருக்கு அது பேஸ் பண்ணி பண்றது கிடையாது. தேர்ஃபோர் இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சூஸ் தி ரைட் டெக் ஸ்டாக். ஓகே, நான் ஏன் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா ஜாவா ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமா இல்ல மெர்ன் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமான்னு சொல்றேன்னா, இப்போ நாங்க பார்த்த வர ஜாவா ஃபுல் ஸ்டாக் அண்ட் மெர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்ல டிமாண்ட் வந்திருக்கு ஆஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபுல் ஸ்டாக், அதர் டெக் ஸ்டாக். புரியுதா உங்களுக்கு? அந்த ரீசனால தான் நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் அண்ட் மெர்ன் ஃபுல் ஸ்டாக் இந்த ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அண்ட் அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் அதுலயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு உண்மையா சொல்லிட்டா, நீங்க எந்த ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யாராவது உங்ககிட்ட வந்து இந்த டெக் ஸ்டாக் படிங்க இதுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா மேபி அவங்க வந்து அந்த கோர்ஸ் மட்டும்தான் வந்து டீச் பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அந்த ரீசனால தான் அப்படி சொல்றாங்க. பட் இன் ஜென்ரல் நீங்க எந்த ஃபுல் ஸ்டாக் படிச்சாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனா நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஜாவா அண்ட் மெர்ன் வந்து சொல்றேன்னா, இந்த ரெண்டு டெக் ஸ்டாக்குக்கும் இன்னுமே கொஞ்சம் பெட்டர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த ஒரு ரீசன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஃபுல் ஸ்டாக் நீங்க சூஸ் பண்றீங்கன்றது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணுமே தவிர இவங்க இந்த டெக் ஸ்டாக் சொல்றாங்க அவங்க அந்த டெக் ஸ்டாக் சொல்றாங்க அது பேஸ் பண்ணி டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை மட்டும் ப்ராப்பரா லேர்ன் பண்றதுல மாஸ்டர் பண்றதுக்கு மட்டும் மினிமம் 4 to 5 months வந்து ஆகும். யாராவது உங்ககிட்ட வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை வந்து 120 daysல படிச்சிட முடியும், 2 monthsல படிச்சிட முடியும்னு சொன்னாங்கன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் ப்ராமிசஸ். இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை ப்ராப்பரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்ட் மாஸ்டர் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டெவலப் பண்றதுக்கு மினிமம் சொல்றேன் 4 to 5 months வந்து ஆகும். அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் படிச்சா பத்தாது, அது கூடயே காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும், டெவலப் பண்ணணும் டு கிராக் ஜாப் இன்டர்வியூஸ் லைக் டிஎஸ்ஏ, மாடர்ன் டெக்னாலஜிஸ் அண்ட் அதர் ஸ்கில்ஸ் எல்லாம். அப்போ நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பிளஸ் ரெக்வயர்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு மினிமம் 8 to 10 months வந்து ஆகும். தேர்ஃபோர் இந்த ஒரு ரீசன்னால தான் லெட்ஸ் சே நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா நாங்க வந்து செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுவோம். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது தான். ஜாவா ஃபுல் ஸ்டாக் பிளஸ் ரெக்வயர்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் ப்ராப்பரா மாஸ்டர் பண்றதுக்கு 8 to 10 months வந்து ஆகும். தேர்ஃபோர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டைம் இருக்கும் ஃபார் தியர் ப்ரிப்பரேஷன். தேர்ஃபோர் அவங்களால டெடிகேட்டடா 8 to 10 months வந்து சாலிடா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசனால தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வேறஸ் நீங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், இன்னும் ஒரு 3 to 4 monthsல வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்ல கரண்ட் ஃப்ரெஷர், கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா நாங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது மெர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க. பிகாஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மெர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ரிசோர்சஸ் அண்ட் மென்டார் சப்போர்ட்ல லேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு 2 monthsல ப்ராப்பரா லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணிட முடியும். ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓனா டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஎஸ்ஏ அண்ட் அதர் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ், ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்றதுக்கு மேக்ஸிமம் 4 to 5 months வந்து போதும். இந்த ரீசன்னால தான் நான் சொன்னேன் எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்றீங்கன்றது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஐ ஹோப் சோ தட் இப்போ உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டியை தெரியாம தான் அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணாம
ரேண்டமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க, இல்லை ரேண்டமாக வந்து இன்டர்நெட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு அதை எடுத்து படிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்து படித்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. கம்பெனிஸுமே நல்லாவே பே பண்ணுறாங்க, ஈக்குவலாகவே பே பண்ணுறாங்க. ஆனால் எந்த டெக் ஸ்டாக் எடுத்து படித்தா சீக்கிரமாக படிக்க முடியும், உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு 3 months பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, அப்போ நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, லைக் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் ஃபேஸே கம்ப்ளீட் ஆகிடும் உங்கள் காலேஜில். அப்போது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்பராக டெசிஷன்ஸை எடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் படிக்கணும், இல்லை MERN ஃபுல் ஸ்டாக் தான் படிக்கணும் அப்படின்னு நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். சிம்பிள். உங்களுக்கு 8 to 10 months ப்ராப்பராக ஃபுல் டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கீங்க, ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ரெக்வயர்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ் அது லேர்ன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை ஒரு 4 to 5 months சீக்கிரமாக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி ஒரு ஜாப் ரெடி டெவலப்பர் ரேஞ்சுக்கு போகணும், சீக்கிரமாக ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ரெக்வயர்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ் இது பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேர்ஃபோர் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ரேண்டமா சூஸ் பண்ணாம உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்பரான டெசிஷன்ஸை எடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கலாம், உங்க நல்லதுக்காக இந்த ஒரு அட்வைஸை சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன இப்போ திங்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, நமக்கு வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராப்பரா இல்லை, நம்ம காலேஜ்ல பிளேஸ் ஆகல, தேர்ஃபோர் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணோம்னா அவங்க வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க, டைஅப் கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, தேர்ஃபோர் நமக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிரும், வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மைண்ட் செட்லலாம் மேபி நீங்க இருக்கலாம். பட் இன் ரியாலிட்டி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் அதுலேயுமே ஒரு சில பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹை சேலரி பேக்கேஜ், இந்த ஃபேன்சி டேர்ம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் எங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா 12 LPA பிளேஸ் பண்ணுவோம், 20 LPA பிளேஸ் பண்ணுவோம், டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஆஃப் கேம்பஸ் ரியாலிட்டி இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கணும்னா, ஆஃப் கேம்பஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷருக்கான என்ட்ரி லெவல் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 3 LPA to 6 LPA. இதுதான் ரியாலிட்டி. யாராவது வந்து ஆஃப் கேம்பஸில் 12 LPA நீங்கள் பிளேஸ் ஆயிடலாம், 20 LPA பிளேஸ் ஆயிடலாம், அந்த மாதிரி நாங்கள் கம்பெனிஸ்லாம் கொண்டுட்டு வருவோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்புறம் எப்படி ஒரு சில ஃப்ரெஷர்ஸ் வந்து 20 LPA 25 LPA டாப் பேக்கேஜில் டாப் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க? இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாப் காலேஜில் படிச்சிருப்பாங்க அண்ட் அவங்க காலேஜில் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ப்ராப்பரான ஸ்கில் செட் டெவலப் பண்ணதுனால அந்த கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் ஈஸியாக கிராக் பண்ணி நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருப்பாங்க. தேர்ஃபோர் ஆஃப் கேம்பஸோடைய ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு 3 to 6 LPA, ஓகேவா? அண்ட் அதுலேயுமே ஒரு சில கம்பெனிஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் டாப் MNCs அவங்க பார்த்தீங்கன்னா 8 LPA 9 LPA இந்த மாதிரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த சேலரி பேக்கேஜஸ்மே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் அந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து கம்பெனிஸ் கொண்டுட்டு வருவாங்க அப்படிலாம் கிடைக்காது. இன்ஸ்டர் இந்த டாப் MNCs டாப் கம்பெனிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட்டன் பண்ணி ப்ராப்பரான ஸ்கில் செட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கம்பெனிஸோடைய இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியும். தேர்ஃபோர் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிளேஸ்மெண்ட்டை நம்பி ஜாயின் பண்ணாமல் ப்ராப்பரான ஸ்கில் செட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, ப்ராப்பரான நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அவங்களுடைய ட்ரைனிங் மாடல் வந்து எப்படி இருக்கு, கம்பெனிஸோட ரெக்யர்மெண்ட்ஸை மேட்ச் பண்றாங்களா, இதை பேஸ் பண்ணி பியூர்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஐ ஹோப் ஸோ தட் இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பேஸ்ட் ஆன் யோர் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன டெக் ஸ்டாக் வந்து சூஸ் பண்றது, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில ரியாலிட்டி பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்குமே ஒரு பெட்டர் அவேர்னஸ் வந்து இப்போ கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. லைக் எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணுறது, இல்லை எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, அண்ட் கம்பெனிஸ் ரெக்யர்மெண்ட்ஸை எப்படி மேட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேரியஸ் டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நாட் அன் இஷ்யூ. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் டைரக்ட் சாட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், எனக்கு கைடன்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கே ஒரு இன்டெப்த் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களாலேயே ரைட்டான டெசிஷன்ஸ் இருக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 4 to 5 months நீங்கள் எங்கே ஒரு கோர்ஸில் இல்லை ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் டைமையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. தேர்ஃபோர் ரைட்டான டெசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக் ப்ராமிசஸ்லாம் நம்பி ஜாயின் பண்ணாதீங்க. லைக் பிளேஸ்மெண்ட் கேரண்டி, பிளேஸ்மெண்ட் டேட்டா, இப்போ நான் சொன்னது. அண்ட் அதுலேயுமே ஒரு சில மித் வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து கோடிங்கை ஆஃப்லைன் கிளாஸஸில் போய் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து புரியும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. கோடிங் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும்
நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். லேப்டாப் இருக்குது அண்ட் ரைட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்குதுன்னா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து கம்பெனிஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் ஸ்கில்ஸை வந்து ஒரு நேரில் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணி தான் படிக்கணும்லாம் கிடையாது. இன்ஸ்டெட் ஆன்லைனில் நீங்கள் வீட்டில இருந்தே ப்ராப்பராக படிக்க முடியும். ஆனால் நீங்கள் எந்த கோர்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே அவங்களுடைய ட்ரைனிங் மாடல் வந்து எப்படி இருக்குது, கம்பெனிஸுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணுவாங்களா, ஓகே, அண்ட் உங்களை ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டட் இந்த சர்டிஃபிகேஷன் ஆர் நேரில் போயிட்டு தான் படிக்கணும், இல்லை ஜாப் கேரண்டி, பிளேஸ்மெண்ட் கேரண்டி இதெல்லாம் நம்பி ஜாயின் பண்ணாதீங்க. அண்ட் சொல்லிட்டேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். ரைட்டான டெசிஷன்ஸ் வந்து எடுங்க. இல்லைனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 4 to 5 months கழிச்சு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் ஸோ தட் ரைட்டான டெசிஷன்ஸ் எடுப்பீங்கன்னு நம்புறேன். வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க, கைடன்ஸ்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பை.